வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை. மார்கழி 2 மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து. எல்லாம் வல்ல பரம்பொருள் நமக்கு வேண்டியதையெல்லாம் உரிய காலத்தில் கிடைக்குமாறு வைத்திருக்கும் பொழுது நான் எதற்காக இது இல்லை அது இல்லை என்று குறைபட்டு கொள்ள வேண்டும்? உனக்கு முரண்பட்டவர்கள் என யாரேனும் இருந்தால் அவர்களை வாழ்த்தி கொண்டே இரு. உன்னை வாழ்த்திக்கொள். உன் குடும்பத்தை வாழ்த்து, சுற்றத்தாரை வாழ்த்து, சமுதாயத்தை வாழ்த்து. மன அமைதியை காணும் வகையில் தியானம், சிந்தனை, அகத்தாய்வு இவற்றில் தொடர்ந்து ஈடுபடு. உடற்பயிற்சியையும் நன்கு செய்து வா. இவ்வாறு ஒட்டுமொத்தமான வாழ்க்கை பயிற்சியை கைக்கொண்டால் வேறு எந்த ஞானமும் வேண்டாம், இன்னும் ஒரு கடவுளும் வேண்டாம். இதுவே உயர்நிலைக்கான பயிற்சி என்கிறார் நம் அருள் தந்தை அவர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.